Hello my dear 10th standard criminal batch. உங்களுக்காக நான் ஸ்பெஷலா அனௌன்ஸ் பண்ணிருந்த நம்மளுடைய ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் சேலஞ்ச் 500 இருக்கு இல்லையா, இது உங்களுக்கு டேட்ஸ் எல்லாமே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஸோ அந்த டேட்ஸ் என்னென்ன அப்படின்றத இப்போ உங்களுக்காக நான் ரிவீல் பண்ண போகிறேன். மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல் 3 சப்ஜெக்ட்ஸ்லையுமே உங்களுக்கு டெஸ்ட் இருக்க போது. இந்த டெஸ்ட் எல்லாமே ஆன்லைன்லேயும் இருக்க போது, ஆஃப்லைன்லேயும் இருக்க போது. பப்ளிக் எக்ஸாம் உனக்கு எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா? கொஸ்டின் பேப்பர் எவ்வளவு சேலஞ்சிங்காக இருக்கும், நம்மளால அதை ஃபேஸ் பண்ண முடியுமா முடியாதான்ற கேள்வி உனக்குள்ள இருக்கா? அப்போ அந்த கேள்விக்கான ஆன்சரை இந்த டெஸ்ட் சீரீஸை நீ ஃப்ரீயாக அட்டன் பண்ணுறது மூலயமா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இதை நீ அட்டன் பண்ணதுக்கப்புறம் இந்த பேப்பர்ஸ் எல்லாமே நாங்கள் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு மார்க்ஸும் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் உனக்கும் எல்லாரும் எந்த அளவுக்கு படிக்கிறாங்க, நம்ம என்ன ஜோனில் இருக்கோம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிடும். இதையெல்லாம் நீ இம்ப்ரூவ் பண்ணி படிக்கிறதுக்கான டைமும் உனக்கு சூப்பராக கையில் அமைய போகுது. ஸோ கவலையே படாதீங்க, எல்லாருமே இந்த டெஸ்ட் சீரீஸில் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ சார், இந்த டெஸ்ட் சீரீஸ் நான் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கல, இந்த வீடியோவுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனும் பாரு. இதுலேயே நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கோம். இதில் நீ ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்சல்யூட்லி யூ டோன்ட் ஹாவ் டு பே எனிதிங். ஓகே சார், இது ஆஃப்லைனில் நடக்குமா ஆன்லைனில் நடக்குமா அப்படின்னா, இது ஆன்லைன்லையும் நடக்கும். நீ ஆஃப்லைனில் எழுத விருப்பப்பட்டா ஆஃப்லைனில் நடக்கும். சரியா? ஸோ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, திருச்சியில் இருக்கீங்க, கோயம்புத்தூரில் இருக்கீங்க, மதுரையில் இருக்கீங்க, பாண்டிச்சேரியில் இருக்கீங்க, இந்த மாதிரி சிட்டிஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, யூ கேன் கம் அண்ட் ரைட் ஆஃப்லைன். நீங்கள் விருப்பப்பட்டா. இல்லை சரி, எனக்கு வீட்டிலே கம்ஃபர்டபுளாக இருக்கும், நான் வீட்டிலே எழுதிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வீட்டில் இருந்தும் இந்த டெஸ்ட்டை எழுதலாம். சரி சார், இப்போ நான் இதை வீட்டில் இருந்து எழுதிட்டு, ஓகே, இப்போ இதோட டெஸ்ட் பேப்பர் உங்களுக்கு நான் எப்படி சப்மிட் பண்ணுறது? இல்லை நீங்கள் கொஸ்டின் பேப்பரை முதல்ல எனக்கு எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா, அதுக்கு தான் உங்ககிட்ட நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குகிறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, நீ உன்னோட மொபைல் நம்பர் ஒரு இமெயில் ஐடி தருவேன். ஸோ அந்த இமெயில் ஐடிக்கு நாங்கள் என்ன செஞ்சிருவோம், கொஸ்டின் பேப்பரையும் அனுப்பிடுவோம். நீயும் எழுதி முடிச்சுட்டு உன் மொபைல் வாட்ஸ்அப் மூலயமாவே என்ன செஞ்சிடலாம், ஆன்சர் பேப்பரில் எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். நீ ஒரே ஒரு கூகுள் ஃபார்ம் தான் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். சரியா? இந்த சேலஞ்ச், ஆனால் இந்த சேலஞ்ச் 500 நான் ஏன் சார் எடுக்கணும் அப்படின்னு நீ கேட்க போற அப்படின்னா, வெரி சிம்பிள் இருக்கண்ணா. சி, பப்ளிக் எக்ஸாம் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு அந்த எக்ஸாமினேஷன் ஹாலில் போய் கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சி உட்காந்து அந்த எக்ஸாம் எழுதுறதே ஒரு தனி டென்ஷன். அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்குமா இல்லையான்றது அடுத்த கேள்வி. இப்போது நம்ம இது எல்லாமே 2-3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு 4வது வாட்டி நீ அந்த இடத்துக்கு போகும்போது இல்லை, திஸ் இஸ் சம்திங் இட் வில் பிகம் வெரி யூஷுவல். நம்மளோட ஹோல் டெஸ்ட்டே எப்படி இருக்க போகுது அப்படின்னா, எக்ஸாக்டாக பப்ளிக் எக்ஸாம் ஃபார்மேட்டில் தான் நம்ம இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ண போகிறோம். சரியா? உனக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் கேட்க போகிறேன். ஒருவேளை கொஸ்டின் பேப்பரில் டஃப்பாக வந்தால் நீ என்ன பண்ணுவ? அப்படி டஃப்பாக வந்தால் என்னென்ன கொஸ்டின்லாம் எதிர்பாராமல் கேட்கலாம், அதையும் நான் உனக்கு தரேன். ஒவ்வொரு கொஸ்டினுமே நானே உனக்காக ஹேண்ட் பிக் பண்ணது. சரியா? ஆன்சர் எவாலுவேஷனுமே உனக்கு பப்ளிக் எக்ஸாமில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான். மேக்ஸு, சயின்ஸு, இப்போ நான் சோஷியலும் இதில் இன்க்ளூட் பண்ணிட்டேன். சரி சார், டேட் என்னைக்கு சார் அதை சொல்லுங்க அப்படின்னா, ஜான்வரி 19 அன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம், அடுத்து ஜான்வரி 26 அன்னைக்கு செகண்ட் எக்ஸாம், அண்ட் பிப்ரவரி உங்களுக்கு தேர்ட் எக்ஸாம். சரியா? சண்டே. ஸோ ஜான் 19 சண்டே, அப்புறமா ஜான் 26 சண்டே, அதுக்கப்புறம் அடுத்த சண்டே. ஸோ எவ்ரி சண்டேஸில் உங்களுக்கு இந்த டெஸ்ட் நடக்க போகுது. பொங்கல் ஹாலிடே முடிஞ்செல்லாம் தான் வைக்கிறோம். அதனால பொங்கல் ஹாலிடேலையும் உனக்கு எதுவும் நான் டிஸ்டர்ப் பண்ணல. அப்போ நீ ஃப்ரீயாக இருன்னு உன்னை ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஸோ யாரெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கியோ, எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் யூ கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணு. இதுக்கான லிங்க்கும் உனக்கு எங்கே இருக்குது, இதே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பாரு. இதில் தான் லிங்க்ஸ் இருக்குது. நீ பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டே இது நீ தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஆன்லைனில் இருக்குது முக்கியமாக. ஸோ நீ வீட்டில் இருந்தபடியே டெஸ்ட் எழுதலாம். ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு ஆன்சர் பேப்பர் அனுப்பிச்சா போதும். ரிமெம்பர் திஸ். ஓகே, ஸோ ஹூ ஆர் ஆல் இன்ட்ரெஸ்டட், எல்லாருமே யூ கிவ் இட் அ ட்ரை. ஓகே.